All media. Right, we can start. தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்ட அந்த படிவத்தை இரண்டு கட்சிகளும் படிவத்தை பார்க்கிறோம். இந்திய தேசிய காங்கிரசிற்கும் இன்று தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி உட்பட 10 தொகுதிகளை இந்திய தேசிய காங்கிரசிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியிருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் கேசி வேணுகோபால்ஜி, இன்னொரு பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக்ஜி, தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார்ஜி இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கை கையெழுத்தாகும் பொழுது உரையாடி இந்த கையொப்பம் இப்பொழுது இடப்பட்டிருக்கிறது. 39 தமிழ்நாட்டிலும் புதுவையில் ஒன்றும் 40 தொகுதியும் நாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியுடைய வேட்பாளர்களை காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பணியாற்றுவது போல் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் தலைவர்கள் வேலை செய்து வெற்றி பெற வைப்பார்கள். இப்பொழுது எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் அவர்கள் உங்களிடம் பேசுவார். It is the very happiest moment for all of us to declare a formal alliance with Dravida Munnetra Kazhagam in Tamil Nadu and Puducherry. You all know that under the leadership of Honorable Chief Minister Stalin, Tamil Nadu is fighting against the divisive forces of the country, anti-federal attitude of the government, the way in which the union government is attacking opposition states. We are all aware of that. The pride of Tamil Nadu, we know that every day Modi and the government is trying to attack the pride of Tamil Nadu. Therefore, it is an important thing to fight against this divisive, anti-people, anti-poor government which is ruling in the country. We had series of deliberations. Now finally, along with the Chief Minister Stalin, Indian National Congress and Dravida Munnetra Kazhagam has arrived in a clear-cut alliance path. As per our PNCC President told, Congress will fight 9 seats in Tamil Nadu and 1 alone Pondicherry seats. Rest of the seats, Congress will support all the DMK party candidates and alliance party candidates. We will win all the 40 seats in Tamil Nadu this time. I am very much confident that 40 இடங்களையும் இந்த முறை வெல்வோம். And set a model for the country that this type of anti-people, anti-poor, நாடு முழுவதற்கும் ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்கும். Certainly, you know that Karunanidhi ji, when he was alive also, Sonia ji and Rahul ji was very keen a friendship with DMK, alliance with DMK. Our partnership Congress and DMK is intact. சோனியா ஜி, ராகுல் Now again ஜி it proved இருவரும் that Congress and திராவிட முன்னேற்ற DMK கழகத்தோடு will not separate கூட்டணி at all. வைக்க வேண்டும் We will என்பதில் fight மிகவும் together. We will go together. குறியாக We will இருந்தார்கள். win together. This is the message we want to give today. நாங்கள் ஒன்றாக இருப்போம், ஒன்றிணைந்து பிரச்சாரம் செய்வோம், ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம். Details of the things we will discuss, the local leadership discuss and decide. There will be no issue. Sir, everything is positive, sir. All well for you, sir. யாராருக்கு எந்தெந்த இடங்கள் போன்ற விவரங்கள் நம்முடைய
உள்ளூர் தலைவர்கள் பேசி முடிவெடுப்பார்கள். எதிர்க்கட்சி மாநிலங்களை குறிவைத்து அழிக்கும் பாஜகவுக்கு எதிராக இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் ஒருவரான KC வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியானது இப்போது மட்டுமல்ல எப்போதும் நீடிக்கக்கூடிய ஒன்று, முந்தைய காலங்கள்லையும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பேசி பின்னர் உறுதி செய்வோம், லோக்கல் லீடர்ஸ் மாநில தலைமை முடிவு செய்யும் என்றும் திரு KC வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.